பார்டர் கேட்வே புரோட்டோகாலை பத்தி நம்ம நேத்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அது எவ்வளோ ஒரு தனித்துவமான ஒரு புரோட்டோகால், மத்த எந்த புரோட்டோகாலுக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் இந்த வடிவமைச்சிருக்கிறாங்க இதுல. அதனால இதுதான் ஒரு சிறந்த புரோட்டோகால். பிட்வீன் அட்டானமஸ் சிஸ்டம்னாலே பாலிசிஸ் எப்பவுமே இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு நிறைய பாலிசி இருக்காது. ஆனா வீட்டுக்கு வெளியே எதுனாலும் நம்ம ஒரு பாலிசி வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி வித்தின் தி அட்டானமஸ் சிஸ்டம் பெரிய பாலிசிலாம் இல்லை, அதனால பிஜிபி தேவை கிடையாது. ஆனா பிட்வீன் அட்டானமஸ் சிஸ்டம் பாலிசி இருக்கிறதுனால அவசியம் இந்த புரோட்டோகால் ரொம்ப. பார்டர் கேட்வே புரோட்டோகால் கான்செப்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் வேகமா இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டோம்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். பாருங்க, இங்க ஒரு என்டர்பிரைசஸ் இருக்கு கீழே. அந்த என்டர்பிரைசஸ் பண்ற பிஸ்னஸை நிறைய கஸ்டமர்ஸ், உலகத்தில் இருக்கிற பல கஸ்டமர்ஸ் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்டர்பிரைசஸ் என்ன பண்ணணும்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி வைக்கணும். பாருங்க, இங்க ஐஎஸ்பி ஏபின்னு ரெண்டு இருக்கு. காரணம், ஏதாவது ஒரே ஒரு ஐஎஸ்பியோட நம்ம கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா, அந்த கனெக்ஷன்ல ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கஸ்டமர்ஸ்னால நம்மளை ரீச் பண்ண முடியாது. அப்புறம் பிஸ்னஸ் கெட்டு போயிடும். அப்போ தடையில்லா வியாபாரம் நடக்கணும்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட, முடிஞ்சா ரெண்டுக்கும் மேல கூட சில பேர் வச்சிருப்பாங்க, மூணாவது ஐஎஸ்பி கூட வச்சிருக்கிறாங்க, வச்சுக்கிட்டா நல்லது. ஏதாவது ஒரு ஐஎஸ்பி திடீர்னு ரொம்ப டெட் ஸ்லோவா இருக்கும். அது எல்லா ஐஎஸ்பிலையும் நடக்கிறது தான். மொத்தமா சுத்தமா கட் ஆகலைனாலும் ஸ்லோனஸ், அந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூலாம் வரும், அடிக்கடி வரும். ஏன்னா அவங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்றதுனால ஏதாவது ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு திலும்பல் பண்ணுவாங்க. அதனால ஐஎஸ்பிக்கு அதை ரெக்டிஃபை பண்றதுக்குள்ள நிறைய பேக்கெட் லாஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு உலகத்துல. இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறவங்க எல்லாருமே வெறும் இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக வாங்குறது இல்லை. யாருக்காவது ஏதாவது டேமேஜ் பண்ணலாமா, ஐஎஸ்பியை டேமேஜ் பண்ணலாமா, அந்த மாதிரி நோக்கத்தோட இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. அப்போ மற்ற கஸ்டமர் சஃபர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கஸ்டமரா இந்த என்டர்பிரைசஸ் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? பிஸ்னஸ் பாதிக்கப்படும். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறது வழக்கம். 2-3 வச்சுட்டு இருந்தா ரொம்ப நல்லது. லோட் ஷேர்லாம் கூட பண்ணலாம் பாருங்க. சரி, அந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட கனெக்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்கிற இந்த கான்செப்ட் பேர் மல்டி ஹோமிங் சொல்லுவோம். மல்டி ஹோமிங், மல்டிபிள் அப்ஸ்ட்ரீம், மல்டிபிள் ஐஎஸ்பி, மல்டிபிள் ஹோம் கனெக்டட், மல்டி ஹோமிங். இதனால வர நன்மைகளை தான் இங்க 2 வரியில சொல்லியிருக்கிறாங்க. ரிலையபிலிட்டியும் பெர்ஃபார்மன்ஸும் கூடும். ரிலையபிலிட்டியும் கூடும், பெர்ஃபார்மன்ஸும் கூடும் மல்டி கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நானே நிறைய ஐஎஸ்பிஸ் பார்த்துருக்கிறேன், சில கஸ்டமருக்கு டியூவல் ஹோமிங் பண்ணி கொடுப்பாங்க. வேற எங்கேயும் போயிடக்கூடாது, வேற ஐஎஸ்பிக்கு போயிடக்கூடாது, தனக்கே அந்த பணம் வரணும்னு என்ன பண்ணுவாங்க, எதுக்குங்க நீங்க இன்னொரு இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறீங்க, நாங்களே உங்களுக்கு 2 கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கனெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த என்டர்பிரைசஸ் 2 கனெக்ஷன் வச்சுட்டு 2 டிஃப்ரெண்ட் ரவுட்டர்ல, ஒரு ரவுட்டர் ஃபெயில் ஆனா கூட இன்னொரு ரவுட்டர் வழியா, இதுக்கு பேர் டியூவல் ஹோமிங். டியூவல் ஹோமிங்லேயும் உங்களுக்கு ரிலையபிலிட்டி கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. டியூவல் ஹோமிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஆனால் டியூவல் ஹோமிங் பண்ணுறதை விட மல்டி ஹோமிங் பண்ண ரொம்ப நல்லது. ஏன்னா வெவ்வேறு ஐஎஸ்பி, வெவ்வேறு அட்மினிஸ்ட்ரேஷன். ஒருத்தன் திடீர்னு பாலிசியை சேஞ்ச் பண்ணானா இன்னொருத்தர் இருக்கிறான் உங்களுக்கு கை தூக்கி விடுறதுக்கு. ஸோ மல்டி ஹோமிங்ல இருக்கிற நன்மைகள் ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. கனெக்ஷன் ஒரு ஐஎஸ்பிக்குள்ள ஒரு கனெக்ஷன் போனா கூட இன்னொரு ஐஎஸ்பிக்குள்ள கனெக்ஷன் இருக்கிறதுனால எப்பவும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும், கனெக்டிவிட்டி இருக்கும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? அது இப்போ டெஸ்டினேஷனுக்கு மல்டிபிள் பாத்ஸ் இருக்கும் போது நீங்க லோட் ஷேர் பண்றீங்க. லோட் ஷேர் பண்றதுனால சீக்கிரமா போய் சேரும், வேகமா இருக்கும்.
அதுதான் இந்த இடத்துல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சொல்றோம். சரி, இப்படி மல்டி ஹோமிங் பண்ணும்பொழுது எந்தெந்த வகையிலலாம் நமக்கு வந்து ஐஎஸ்பி ரூட்ஸை தருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பேஜும் அடுத்த 2 பேஜும். இப்போ ஒரு என்டர்பிரைசஸ் மல்டி ஹோமிங் வச்சிருக்கிறாங்கன்னா ஐஎஸ்பி வந்து டிஃபால்ட் ரூட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே அக்ரிமெண்ட், நீங்க என்ன மாதிரி அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்றீங்க, என்ன அக்ரி பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி தான். இப்ப பாருங்க, இந்த என்டர்பிரைசஸ் வந்து 2 ஐஎஸ்பி கிட்டயும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. என்னன்னா, எனக்கு டிஃபால்ட் ரூட் கொடுப்பா. இந்த டிஓஇஓ பாருங்களேன், டிஓஇஓ என்ன அனுப்புது, 0.0.0.0ன்ற ஒரு ரவுட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுது. இப்போ பிஜிபியை வச்சு இவங்க என்ன ஜென்ரேட் பண்ணிருக்கிறாங்கன்னா, டிலையும் ஈலையும் ரவுட்டிங் டேபிள் எல்லாத்தையும் அட்வர்டைஸ் பண்ணாம டிக்கு தெரிஞ்ச இக்கு தெரிஞ்ச டெஸ்டினேஷன்ல அட்வர்டைஸ் பண்ணாம இந்த 2 ஐஎஸ்பியும் ஏ கிட்டயும் பி கிட்டயும் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் பாதை வேணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட அனுப்பிச்சு விட்டு நான் பாத்துக்கிறேன். எந்த டெஸ்டினேஷனுக்கு ஒரு பேக்கெட் வந்து உனக்கு தெரியலையோ அந்த டெஸ்டினேஷனுக்கு என்கிட்ட பதில் இருக்குன்னு என்கிட்ட அனுப்பிச்சிரு. அப்படிங்கிறது தான் வந்து டிஃபால்ட் ரவுட். எனி அர்த்தம், எனி. இந்த ஏக்கு பிக்கும் ஒரு பேக்கெட் போகுது, அந்த பேக்கெட்டோட டெஸ்டினேஷன் நெட்வொர்க் வந்து இந்த ரவுட்டிங் டேபிள்ல இல்லைன்னா கூட ஒரு டிஃபால்ட் ரூட் இருந்துச்சுன்னா, அந்த டிஃபால்ட் ரூட் வந்து டியை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, அந்த டிஃபால்ட் ரூட் வந்து இயை பாயிண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, அப்போ லண்டனுக்கு போறதுனாலும் டிக்கு அமுச்சு விடும், ஆஸ்திரேலியாவுக்கு போறதுனாலும் டிக்கு அமுச்சு விடும். எந்த டெஸ்டினேஷனுக்குனாலும் இந்த ரவுட்டிங் டேபிள் ரூட் இல்லைன்னா, சரியான ரூட் இல்லைன்னா, இந்த இந்த நெட்வொர்க் அந்த நெட்வொர்க் தெளிவான ரூட் இல்லைன்னா டிஃபால்ட் ரூட் இருந்தா போதும், எனி அப்படின்னு அர்த்தம். Anything that A don't know, any destination to which A cannot send, consider that you can send using this. இதை பயன்படுத்தி உன்னால அனுப்ப முடியும் நம்பி என்கிட்ட அனுப்பிச்சிடும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதா டிஃபால்ட் ரவுட். அப்போ பேக்கெட் டிக்கு வந்துருச்சுன்னா, டி வந்து ஒரு பெரிய ஐஎஸ்பி ரவுட்டர் வந்து ரொம்ப பெரிய ரவுட்டர். ஸோ அந்த ரவுட்டர்ல பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி லட்சக்கணக்கான ரூட்ஸ் வந்து நம்ம ரவுட்டிங் டேபிள் தாங்காது, நம்ம என்டர்பிரைசஸ் ரவுட்டர்ஸ் தாங்காது. இப்போ இந்த டீலியும் ஈலியும் இருக்கிற பெரிய ரவுட்டிங் டேபிள் என்ன செய்யும், கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு பாதையை காமிச்சு கொடுக்கும் பேக்கெட் போறதுக்கு. ஏக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, பிக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஏன்னா டிஃபால்ட் ரூட் இருக்கிறதுனால ஏ வந்து எந்த டெஸ்டினேஷனுக்குனாலும் ஐஎஸ்பிக்கு அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ இது ஒரு வகையான ஐஎஸ்பி கொடுக்குற முறை. ஐஎஸ்பி இது ஒரு வகை, 3 டிஃப்ரெண்ட் வகையை நம்ம பார்க்க போறோம். இது ஒரு டைப். ஃபர்ஸ்ட் டைப் வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து டிஃபால்ட் ரவுட் மட்டும் வருது, டிஃபால்ட் ரவுட் மட்டும்தான் வரும். செகண்ட் டைப் வந்து டிஃபால்ட் ரவுட் வருது, அது மட்டும் இல்லாம ப்ரிசைஸ்டா இந்த டெஸ்டினேஷனுக்கு இதுதான் பாதை அப்படிங்கிற தெளிவான ரூட்ஸும் வருது. இப்போ பல லட்சக்கணக்கான ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த ஒய்யும் பியும் சில டெஸ்டினேஷனுக்கு மட்டும் தெளிவா இந்த டெஸ்டினேஷனுக்கு இதுதான் பாதை அப்படின்னு கொடுக்கும். மற்றவைகள் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் ரூட்டை கொடுத்துடும். அப்போ உதாரணத்துக்கு வந்து கூகுள்னுடைய டெஸ்டினேஷன், கூகுள் நெட்வொர்க்ஸ்னு ஒரு சில 1000 நெட்வொர்க்ஸ் இருக்குது உலகத்துல.
அதுக்கெல்லாம் தெளிவான பாதையை கொடுத்துருது. ஏன்னா நிறைய பேர் எல்லாம் அடிக்கடி எங்க தான் போறாங்க, யூடியூப் கூகுளுக்கு தான் போறாங்க, ஏன்னா கூகுள் ஃபேமிலிக்கு தான் போறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான ரூட்டையும் மற்றவைகள் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் ரூட்டையும் கொடுத்து விட்டுரும். அப்போ என்ன லாபம்னா இந்த ஏலியும் பிலியும் குறைந்த அளவே ரூட்ஸ் வந்து ஐஎஸ்பி கிட்ட இருந்து லேர்ன் பண்றதுனால ரவுட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண அடிக்கடி சென்று அடைய வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு எல்லாம் தெளிவான ரூட்டும், மற்றவைகள் எப்பயோ ஒரு முறை அதுக்கெல்லாம் ஒரு டிஃபால்ட் ரூட்டும் வர்றதுனால ரவுட்டிங் டேபிள் சின்னதா இருக்கும். போன முறை பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா சுத்தமா எதுவும் அனுப்புறது கிடையாது டிஃபால்ட் ரூட்டை தவிர. அப்போ இங்க அட்வான்டேஜ் என்னன்னா ரவுட்டிங் டேபிள் ரொம்ப சின்னதா இருக்கும். ஏலியும் பிலியும் லோக்கல் நெட்வொர்க்ஸ் தான் நிறைய இருக்கும். வெளியே போறதுக்கு ஒரே ஒரு சின்ன டிஃபால்ட் ரூட் தான் இருக்கும், ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து பாருங்க ஒரு 10,000 ப்ரிஃபிக்ஸ் ஆமா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஓன்ஸ் 10,000 ப்ரிஃபிக்ஸ். அந்த 10,000 ப்ரிஃபிக்ஸ்க்கும் டீடைல் ரூட் வருது. மற்ற வகைகளுக்கெல்லாம் உலகத்துல பல லட்சக்கணக்கில் இருக்கு. 10,000 தான் இருக்குதா? இல்ல, பல லட்சக்கணக்கில் இருக்கு. ஸோ மீதிக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஃபால்ட் ரூட் கொடுக்குது. இது ஒரு வகையான அக்ரிமெண்ட், கஸ்டமருக்கும் ஐஎஸ்பிக்கும் உள்ள அக்ரிமெண்ட். இன்னும் அடுத்தது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்த ரவுட் அப்படி இல்லை விஆர்எஃப்க்கு இது சம்பந்தமே கிடையாது. விஆர்எஃப்க்கு அதை இங்கே பிஜிபியில் வரவே வராது. அதை நம்ம எம்பிஎல்எஸ் தொடங்கும் போது தான் எம்பிஎல்எஸும் பிஜிபி சேர்ந்து வரும்போது விஆர்எஃப் வரும். இப்போ பார்ஷியல் ரவுட்னா என்ன சொல்ல வராங்கன்னா மொத்த ரவுட்டிங் டேபிள் பல லட்சக்கணக்கான ரூட்ஸ் உள்ள ரவுட்டிங் டேபிளை அனுப்புவதற்கு பதிலாக 10,000 ரூட்ஸை மட்டும் அனுப்புது இல்லையா, அதனால அதுக்கு பார்ஷியல் ரூட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆமாம்மா, அவங்க உள்ள எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா கூகுள் ஃபேமிலின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சில பேர் அப்படிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நானே பார்த்துருக்குறேன். ஒரு மேலே இருக்கிற ஐஎஸ்பி கிட்ட என்னன்னு கேட்பாங்கன்னா எனக்கு வந்து தெளிவான ரூட்ஸ் வேணும், இதுக்கு வெல் நோன் டெஸ்டினேஷன் இந்த கூகுள் மாதிரி வெல் நோன் டொமைன்ஸ்க்குலாம் வந்து ரூட் கொடுத்தா போதும், மீதிக்கெல்லாம் டிஃபால்ட் ரூட் கொடுன்னு கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி அங்கே எழுதி வச்சிருப்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட், இந்த ஆளுக்கு இதை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை மேப் பண்ணி விடுவாங்க நெய்பர் ஸ்டேட்மெண்ட்டோட. ஸோ அதுதான் ஐஎஸ்பி சைடில் அவங்க பண்ணுறது. அதுதானே நீங்கள் கேட்ட கேள்வி, ஐஎஸ்பி சைடில் எப்படி இதை அச்சீவ் பண்ணுறாங்க? ஓகே, ரொம்ப நல்ல கேள்வி. நான் அந்த கேள்வி அப்படி நான் புரிஞ்சுக்கல, இப்போ புரியுது. சரி, இன்னொன்று வந்து ஃபுல் ரவுட்டிங் டேபிளுமே வந்து எந்த குறைவும் இல்லாமல் ஐஎஸ்பி கிட்ட இருக்கிற எல்லா ரூட்ஸையும் கஸ்டமர் கொடுக்குறது. அப்போ கஸ்டமரும் வந்து ரொம்ப பெரிய ஏஎஸ்ஆர் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் வச்சுட்டு இருந்தாதான் இது வந்து கஸ்டமர்னால எடுத்துக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது இப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா மல்டி ஹோமிங்னா என்ன, மல்டி ஹோமிங் இருக்கும் பொழுது எந்த மாதிரி முறையில எல்லாம் ரூட்ஸ் நமக்கு ஐஎஸ்பி தருது, என்ன மாதிரிலாம் அக்ரிமெண்ட் நம்ம ஐஎஸ்பியோட போடலாம், இல்லை ஐஎஸ்பி நம்மளோட போடலாம். ஒன்று வந்து நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், டிஃபால்ட் ரூட்டை மட்டும் கொடுக்குறேன், அதை வச்சுட்டு வந்துடு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்க, உங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க, அந்த டெஸ்டினேஷனுக்கு மட்டும் நான் தரேன், மீதிக்கெல்லாம் வந்து டிஃபால்ட் ரூட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. மூணாவது வந்து மொத்த ரவுட்டிங் டேபிள் நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீயே பார்த்துக்கோ, உனக்கு எது சிறந்த பாதையோ அந்த பாதை வழியா நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்றது மூணாவது வகை. அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இவ்வளவுதான். இப்போ டெர்மினாலஜிஸ் பிஜிபின்னாலே வந்து நான் சொன்ன நேற்று அட்டானமஸ் சிஸ்டம் பை அட்டானமஸ் சிஸ்டம் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்.
இப்போ ரிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டார்னு சொல்லுவோம் இல்லையா? இஏஜிஆர்பியும் இஏஜிஆர்பி எடுத்துக்கிட்டிங்கனாலும் டிஸ்டன்ஸ் வெக்டார்னு சொல்லுவோம், அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டார்னு சொல்லுவோம். ஓஎஸ்பிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். ஐஎஸ்ஐஎஸ்சி லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். பிஜிபி என்ன சொல்லுவோம்னா பாத் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா அட்டானமஸ் சிஸ்டம் பை அட்டானமஸ் சிஸ்டம் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். இங்க ஒரு அட்டானமஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஒரு ஹாப், இந்த பாதையில் இருக்கிற ஒரு ஹாப். ஸோ பிஜிபி இஸ் அ பாத் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். பாத் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். அட்டானமஸ் சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் பிஜிபி கன்ஃபிகர் பண்ணவே முடியாது. அட்டானமஸ் சிஸ்டம்னா என்ன? An autonomous system is a collection of network under single technical administration. இது உங்களுக்கு நான் நேற்று சொன்னேன் இல்லையா? இப்போ சிஸ்கோ அப்படின்னா அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் ஃப்ளிப்கார்ட்னா இன்னொரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். பக்கத்து ஆஃபீஸ் தான், ஆனால் வெவ்வேறு அட்மினிஸ்ட்ரேஷன், வெவ்வேறு அட்டானமஸ் சிஸ்டம் இல்லையா? ஆமா. சரி, அது கட்டாயம் மாறும். இப்போ பூனேல ஒன்று இருக்குது, பெங்களூர்லேயும் ஒன்று இருக்குது, டெல்லியிலையும் நொய்டாலையும் இருக்குது. இந்த மாதிரி இந்தியாவிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் ஐஎஸ்பி ஒரே ஐஎஸ்பியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஐஎஸ்பி கிட்ட இருந்து இந்த 3 சைட்டு, பூனே, பெங்களூர், நொய்டா, இது மூணு சைட்டுமே ஒரே இடத்துல இருந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரே ஐஎஸ்பி கிட்ட இருந்து மும்பையும் சேர்த்துக்கலாம். மும்பை, பூனே, டெல்லி, பெங்களூர், ஏர்டெல் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஏர்டெல் ரொம்ப ஃபேமஸ், இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் ஏர்டெல் பார்க்கலாம். ஸோ ஏர்டெல்னா அப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா இந்த 4 சைட், இந்த 5 சைட்லையுமே ஒரே அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வெளிநாடுன்னு சொல்லும் பொழுது ரீஜியன் வைஸ் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரை செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கான்டினென்டல் வைஸ், கண்ட்ரி வைஸ்லாம் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரை அலோகேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகும்போது கட்டாயம் ஒரே அட்டானமஸ் சிஸ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. வித்தின் த கண்ட்ரி சேம் அட்டானமஸ் சிஸ்டம் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஒரே ஐஎஸ்பியா இருந்தா கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா வேற தான் கொடுப்பாங்க. ஆமா, நான் அப்படியே பார்த்துருக்கிறேன். ஒரே ஐஎஸ்பி நடுவில் இருக்கும், ஒரு கண்ட்ரியில் ஒரே ஐஎஸ்பி நடுவில். இந்த சைட்ஸ்லாம் ஒவ்வொரு மூலையில் இருந்துச்சு. அவங்களுக்கு சேம் அட்டானமஸ் சிஸ்டம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, கொடுத்தாங்க. அப்போ அலாவ் ஏஎஸ்ன்னு ஒரு கமாண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, ரவுட்ஸ் எல்லாம் வர வைப்பாங்க ரிமோட் செட்லேருந்து. இப்போ என்னென்ன பிரச்சனை என்னென்னா, ஒரே அட்டானமஸ் சிஸ்டம் இருந்தால் என்ன பிரச்சனைனா, ஒரு அட்டானமஸ் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு சொல்லும் போதே பாருங்களேன், இன்னொரு அட்டானமஸ் சிஸ்டம் வேற நம்பர் இருந்தால் தான் ரூட்டே போகும், அட்வர்டைஸ்மெண்ட்டே போகும். அதே அட்டானமஸ் சிஸ்டத்துல இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள லூப் அவாய்ட் பண்றதுக்காக உள்ள எக்ஸப்ட் பண்ணாது. இப்போ நான் லண்டன்ல இருந்து வரேன் அப்படின்னா ஏத்துக்கிறாங்க. நானும் இந்தியன் தாங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி லோக்கல் ஏஎஸ் நம்பர் இருந்தா ஏத்துக்காது. ஸோ அலோவ் ஏஎஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அது போட்டா வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பின்னால பார்க்க போறோம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, சேம் அட்டானமஸ் சிஸ்டமா இருக்குமா, வெவ்வேறு இருக்குமா? வேற கண்ட்ரியா இருந்தால் கட்டாயம் வெவ்வேறு தான் இருக்கும். முக்கியம் கண்ட்ரின்றத விட கான்டினென்ட் சொல்லலாம். வெவ்வேறு கான்டினென்ட் இருந்தால் கட்டாயம் வேற தான் இருக்கும். சேம் ஐஎஸ்பியோட சேம் லொகேஷன்ல இருந்தா எல்லா சைட்டுக்கும்
ஒரே மாதிரி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்ல யூஸ் இருக்கு அதுல நிறைய யூசஸ் இருக்குது. லேயர் டூ விபிஎன்க்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பண்ணலாம். இப்போ நாட் ஓன்லி தட், உலக லெவல்ல அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரை நம்மளால சேவ் பண்ண முடியுது. நான் நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் சைஸ் 16 பிட், 2 பைட்ஸ். இப்பதான் வந்து அதை 32 பைட்டா மாத்திருக்கிறாரு. முன்னாலெல்லாம் அது பத்தாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு, எப்படி ஐபி அட்ரஸ் காலி ஆயிடுச்சு, IPv4 அட்ரஸ் காலி ஆயிடுச்சுங்கிறாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க அட்டானமஸ் சிஸ்டம் ரொம்ப காலி ஆயிடுச்சுன்னு. பட் இப்போ வந்து அந்த கதை மாறி போச்சு. சரி, அட்டானமஸ் சிஸ்டம்னா என்னன்றதை இப்போ நம்ம பார்த்தோம். இந்த அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு உள்ள இருக்கிற ப்ரோட்டோகாலுக்கு தான் ஐஜிபின்னு பேரு. உதாரணத்துக்கு அங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு 4 ப்ரோட்டோகால் லிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ரிப்ரஷன் 2, அடுத்தது அது வித்தின் பிஜிபி அப்படின்னு சொன்னா பிட்வீன் அட்டானமஸ் சிஸ்டம். ஸோ எந்த ப்ரோட்டோகாலானா இருக்கட்டும், அது பிஜிபியோ ஐஜிபியோ எந்த ப்ரோட்டோகால் எடுத்துக்கிட்டீங்கனாலும் லூப்பை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும். உதாரணத்துக்கு EIGRP எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃப்யூசிங் அப்டேட் அல்காரிதம், டியூவல் அல்காரிதம் இருக்கு, அதுதான் லூப்பை வந்து அவாய்ட் பண்ணுது. OSPF எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ரவுட்டர் ஐடி கிட்ட இருந்து வர அப்டேட்டை ஏத்துக்காது. அதாவது என்னுடைய பேர்லயே ஒரு அப்டேட் வருதா, நான் அதை ஏத்துக்க கூடாது. ஏத்துக்கிட்டேன்னா லூப் ஆயிடும். ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில லூப் ஃப்ரீ ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை கேரண்டி பண்ணும் எல்லா ரவுட்டிங் ப்ரோட்டோகாலும். ஏதாவது ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி பிஜிபிலையும் கூட இருக்கு. தன்னுடைய அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரை வச்சுக்கிட்டு ஒரு அப்டேட் வந்ததுன்னா ஏத்துக்காது. அப்படிதான் லூப்பை ப்ரிவென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த டி ரவுட்டர் அட்வர்டைஸ் பண்ணுது. அட்வர்டைஸ் பண்ணும்போது நான் வந்து 65250 இருந்து வரேன் அப்படின்னு சொல்லும். அப்போ ஏ வந்து இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணும் பொழுது இந்த அப்டேட் ஆனது 65250 இருந்து வந்ததுங்க அப்படின்னு சொல்லும். அது மட்டும் இல்லாம 65250 இருந்து வந்தாலும் இப்போ உங்களுக்கு கொடுக்கறது நான் கொடுக்குறேன் 64520 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும். இப்போ சி இதுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லும்னா, ஒரிஜினலா 65250 இருந்து வந்தது, அதை எனக்கு கொடுத்தது வந்து சரி, என் நண்பனுக்கு கொடுத்தது வந்து 64520. என் நண்பன் யாருன்னு சொன்னா 65000 அப்படின்னு வரும். இப்ப இந்த அட்டானமஸ் சிஸ்டம் அட்வர்டைஸ் பண்ணும் பொழுது, அந்த நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ணும் பொழுது கடைசியில் இந்த நம்பர் இருக்கும், 65250 கொடுக்குது. யார் கொடுக்குறா அதுக்கு? 64520 அதை ஃபார்வர்ட் பண்ணிச்சு. அடுத்து 6500 ஃபார்வர்ட் பண்ணிச்சு. இப்போ 65500 கொடு. இதை வாங்கினதும் என்ன பண்ணணும்னா ஏத்துக்காது, டிராப் பண்ணிடும். ஏன்னா ஒரிஜினேட்டர் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு, தன்னுடைய சொந்த அட்டானமஸ் சிஸ்டத்துல ஒரிஜினேட் ஆகி இப்படி சுத்திக்கிட்டு வருது. அப்போ இந்த அப்டேட்டை வாங்கிச்சுன்னா என்ன ஆகும், லூப் வந்துடும். லூப் அவாய்ட் பண்றதுக்கு தன்னுடைய சொந்த நம்பர் துவக்கத்துல இருந்ததுனாலோ இல்ல வழியில இருந்ததுனாலோ ஏத்துக்காது. தன்னுடைய சொந்த அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வழியிலேயே இல்ல துவக்கத்திலேயே இருந்தா ஏத்துக்காது. அது லூப் அவாய்ட் பண்றதுக்காக தான் ஏத்துக்காது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ரிமோட் சைட் டெல்லியில இருக்கிற சிஸ்கோவும் பெங்களூர்ல இருக்கிற சிஸ்கோவும் ஒரே ஏஎஸ் நம்பர் இருக்கலாமான்னு? இருக்கலாம். இருந்தா இந்த பிரச்சனை ஒண்ணு வரும். ஆக்சுவலா டெல்லி கொடுக்கும், ஆனா இது என்ன நினைச்சுக்குது, பெங்களூர் தான் கொடுக்குதுன்னு நினைச்சுன்னு ஏத்துக்காது. பெங்களூர் ரவுட்டர் ஏத்துக்காது. ஸோ அதுக்கு ஏத்துக்க வைக்கணும்னா அலவ் ஏஎஸ் இன், அலோவ் பண்ணு, பரவாயில்ல இது ஒண்ணு அலோவ் பண்ணுன்னு சொல்லணும். அதான்
அது அந்த கமெண்ட் போடுறதுக்கு முன்னால லூப் ஆகக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். லூப் அவாய்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட மெக்கானிசம் இருக்கு, ரவுட்டர் ஐடி இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும். சரி, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிஜிபி வந்து ஒரு பாத் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே போன பிக்சர்ல நான் சொன்ன மாதிரி பாத், இந்த அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் இந்த 3 நெட்வொர்க் லேர்ன் பண்ணியிருக்கு. லேர்ன் பண்ணது எது வழியா வந்ததுங்கிறத நமக்கு காமிக்குது. 64520, அது யார்கிட்ட வந்து வாங்குச்சுன்னா 64600, அது யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா 64700 கிட்ட இருந்து வந்துச்சு. இந்த பாதையை தெளிவா காட்டுது. அதனால இதுக்கு பாத் வெக்டர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹாப் பை ஹாப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். பாருங்க, 1 ஹாப், 2 ஹாப், 3 ஹாப். ஒரு ஹாப்புங்கிறது இங்க ஒரு ரவுட்டர் இல்லை, ஒரு ஹாப்புங்கிறது ஒரு அட்டானமஸ் சிஸ்டம். இப்போ இதுக்குள்ள 8 ரவுட்டர் இருக்கலாம், இதுக்குள்ள ஒரே ரவுட்டர் இருக்கலாம், இதுக்குள்ள 30 ரவுட்டர் இருக்கலாம். ஸோ இப்படி வந்திருந்தா நம்பர் ஆஃப் ரவுட்டர் கம்மியாக தான் இருந்திருக்கும். இங்க 30 ரவுட்டர், ஆனால் அது ரவுட்டர்ஸை வந்து ஒரு ஹாப்பா கன்சிடர் பண்றது இல்லை. இது அட்டானமஸ் சிஸ்டம் பை அட்டானமஸ் சிஸ்டம் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ ஒரு விஷயம் இங்க நம்ம கத்துக்கிறது என்னன்னா, பிஜிபி வந்து ஒரு பாத் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஏங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, ஐஜிபிக்கும் பிஜிபிக்கும் என்ன வித்தியாசம், அதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. ஐஜிபி என்ன பண்ணும்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ள இருக்கிற, அந்த அட்டானமஸ் சிஸ்டம்க்கு உள்ள இருக்கிற நெட்வொர்க்ஸை அனௌன்ஸ் பண்ணும், அட்வர்டைஸ் பண்ணும், மெட்ரிக்கோடு சேர்த்து அட்வர்டைஸ் பண்ணும். ஆனா பிஜிபி அப்படி கிடையாது. அந்த அட்டானமஸ் சிஸ்டம்குள்ள இருக்கிற நெட்வொர்க்ல வெளியே இருக்கிற நெட்வொர்க், வெளியேனா அந்த அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற நெட்வொர்க். பாருங்க, இந்த நெட்வொர்க்குக்கும் இந்த அட்டானமஸ் சிஸ்டத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல, வெளியே இருந்து வருது. வெளியிருந்து வர நெட்வொர்க்ஸ்க்கு எந்த பாதை வழியா போலாம் அப்படிங்கிறத காமிக்கும். பிஜிபி அனௌன்ஸ் பண்ற பாத்தெல்லாம் எந்த நெட்வொர்க் ஓடியதுன்னா வெளியே இருக்கிற நெட்வொர்க். நம்ம அட்டானமஸ் சிஸ்டம்ல எண்டு, நம்ம அட்டானமஸ் சிஸ்டமோட எண்டுல இருந்து இந்த அட்டானமஸ் சிஸ்டம் இந்த இடம் தொடங்கி இந்த இடம் வரைக்கும் போறதுக்கு என்ன பாதை, இது பெரிய விஷயம். பாருங்க, இப்போ ஓஎஸ்பிஎஃப்ல இந்த அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு உள்ளேயே இங்க இருந்து இங்க போறதுக்கு தான் பாதையை சொல்லுது. ஆனா பிஜிபி அப்படி கிடையாது. இந்த முனை தொடங்கி உங்களுடைய எட்ஜ் தொடங்கி எண்ட் ஆஃப் த பாத் ஆஃப் த நெட்வொர்க், இந்த கடைசியில, இது ஆஸ்திரேலியான்னு வச்சுப்போமே, பெர்த் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஆஸ்திரேலியால. இப்போ இங்க வந்து இது வந்து என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. சரி, மொராக்கோன்னு சொல்லலாம். அது ஒரு ஆப்பிரிக்கால நார்த்ல வெஸ்ட்ல இருக்குது. இப்போ மொராக்கோல இருக்கிற ஒரு ரவுட்டர்ல இருந்து நீங்க தெளிவா சொல்ல முடியும் என் பாக்கெட் இந்த பாதை வழியா போகுதுன்னு. அதுக்கு காரணம் இந்த பிஜிபி உலக லெவல்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போகுது. இப்போ இதை கம்பேர் பண்ணவே முடியாது நீங்க ஓஎஸ்பிஎஃப் எல்லாம். ஓஎஸ்பிஎஃப் வந்து ரொம்ப சின்னது, உங்க ஆபீஸ்க்குள்ள தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. இது உலக லெவல்ல அனௌன்ஸ் பண்ணு. அப்புறமா பிஜிபியில வந்து எதை வச்சு இது சரியான பாதைன்னு சொல்ல முடியும்னா, ஆட்ரிபியூட்ஸை வச்சுதான். எந்த மெட்ரிக்கும் கிடையாது. இப்போ இது உலக லெவல்னு பேசிட்ட பின்னாடி நம்ம வந்து பேண்ட்வித் எல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது. பேண்ட்வித், டிலே, ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ பேண்ட்வித் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள உங்களால முடியும். ஆனா உலகத்துல ஃபைபர் இருக்கும், அப்புறமா ரேடியோ இருக்கும், அப்புறமா ஈத்தர்நெட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்கும் நடுவில். ஸோ நீங்க பேண்ட்வித்தை வச்சுலாம் நீங்க பாதையை தேர்ந்தெடுத்தா சரி வராது. அப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும் பாதை. பேண்ட்வித் மாறிக்கிட்டே இருக்கும், இன்டர்நெட்ல ஒரே மாதிரி இருக்காது எப்பவுமே. திடீர்னு யூசேஜ் அதிகமாக இருக்கும்போது பேண்ட்வித் ரொம்ப குறைவாயிரும் இல்லையா?
அப்போ பேண்ட்வித்தை பேஸ் பண்ணி எல்லாம் நீங்க வந்து சிறந்த பாதையை உலக லெவல்ல எடுக்க முடியாது. உலக லெவல்ல அப்படி பார்க்க முடியாது. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் உங்க பாலிசி நீங்க சொல்லுங்க, அந்த பாலிசிக்கு ஏற்றாற் போல அது பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். ஸோ பாலிசிக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்றதுக்கு இருக்கிற அந்த ஃபிளெக்சிபிள் மெட்ரிக்கு பேர் தான் ஆட்ரிபியூட். சரி, BGP allows administrator to define policies, rules for how the data will flow through the autonomous system. BGP allows the administrator to define policies, rules for how the data will flow through the autonomous system. அப்போ பேண்ட்வித்தை பேஸ் பண்ணியா கிடையாது. ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும்னா என்ன ரூல்ஸ் அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு இருக்கு, என்ன பாலிசி இருக்கு, அதுக்கேற்றாற் போலதான் ஃப்ளோ ஆஃப் டேட்டா இருக்க போகுது இல்லையா? சரி, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜிபி வந்து ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் பை அட்டானமஸ் சிஸ்டம் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். எவ்ரி அட்டானமஸ் சிஸ்டம் இஸ் ஒன் ஹப் இல்லையா? ஒரு அட்டானமஸ் சிஸ்டமும் ஒரு ஹப், ஹப் பை ஹப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், அட்டானமஸ் சிஸ்டம் பை அட்டானமஸ் சிஸ்டம் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். சரி, இப்போ இந்த இடத்துல சில காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிஜிபி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 காரணம். பிஜிபி நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 காரணம். முதல் காரணம் இங்க பார்க்கலாம். பிஜிபி யார் பயன்படுத்தக்கூடாதுன்னா, எனக்கு ஆட்ரிபியூட் எல்லாம் தெரியாது, எனக்கு பிஜிபி ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகாலா எனேபிள் பண்ண தெரியும், என்னால எனேபிள் பண்ண தெரியுங்க, பிஜிபி கமாண்ட்ஸ் தெரியுங்க அப்படிங்கிறவங்க கட்டாயம் என்ன பண்ணக்கூடாது, எனேபிள் பண்ணக்கூடாது. ஏன்னா பிஜிபிங்கிறது ஒரு பெரிய ஏரோப்ளைன் மாதிரி. அந்த ஏரோப்ளைனை எடுத்துக்கிட்டு நீங்க பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போக முடியுமானா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரவுட்டருக்கு வந்து நீங்க ப்ரெஷர் போட போறீங்க. அதாவது ரவுட் ஃபில்டரிங்கே தெரியாது, ஆட்ரிபியூட்டே யூஸ் பண்ண தெரியாது, நான் பிஜிபி எனேபிள் பண்றேன்னா அது எதுக்கு சமம்னா, பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு நான் வந்து ஏரோப்ளைன்ல தான் போவேன். ஒருவேளை போகலாம், ஆனா செம்ம காஸ்ட் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும், அதனால எந்த லாபமும் கிடையாது, நஷ்டம் தான். ஆமா, அதெல்லாம் கூட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு செலவாகும். அவ்வளோ அவ்வளவு வேர்ஸ்ட் பிஜிபி ஒருத்தன் எனேபிள் பண்றது. சும்மா ஆட்ரிபியூட்லாம் தெரியாம, பாலிசிலாம் இல்லாம எனக்கும் எனேபிள் பண்ண தெரியும்னு எனேபிள் பண்றது, லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு ரொம்ப டேஞ்சர் பிஜிபி. நெக்ஸ்ட், மல்டி ஹோமிங்கும் கிடையாது, டியூவல் ஹோமிங்கும் கிடையாது, சிங்கிள் ஹோமிங், சிங்கிள் கனெக்ஷன், சிங்கிள் இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இருக்குன்னா உங்ககிட்ட பாலிசியே இருக்காது. இப்போ 2 வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல 2 பைக் இருந்தா ஒரு பாலிசி இருக்கும். என்ன பாலிசின்னா, இந்த பெரிய பைக் வந்து நல்லா லுக்கா இருக்கு பாக்குறதுக்கு, இது வந்து ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போகலாம். அப்புறமா ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, இதை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு. 2 வண்டி இருக்கிறதுனாலதான் அந்த பாலிசி இருக்குது. ஒரே வண்டி தான் உங்க வீட்டுல இருக்குன்னா அந்த தாட்டே வராது. மார்க்கெட்டுக்கு ஒரு வண்டி, ஆபீஸ்க்கு ஒரு வண்டி, 2 தாட் எப்படி வரும்? வராது, இருக்கிறதே ஒரு வண்டி தானே. அப்போ 2 ஐஎஸ்பி இருந்தாதான் பாலிசிலாம் வரும். முக்கியமான பேக்கெட்லாம் இந்த ஐஎஸ்பி வழியா போகட்டும், மீதி பேக்கெட்லாம் அந்த ஐஎஸ்பி வழியா போகட்டும். அப்போ 2க்கு 1க்கு மேல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாலிசிஸ் வரும். சிங்கிள் கனெக்ஷன் இருந்தா பிஜிபியே தேவை இருக்காது. பாலிசி இல்லாத இடத்துல பிஜிபிக்கு எந்த அவசியமும் இல்லை. நார்மலா ஒரு டிஃபால்ட் ரூட் போட்டா போதும், ஸ்டாட்டிக் டிஃபால்ட் ரூட் போட்டாலே போதும், எல்லா பேக்கெட்டும் ஐஎஸ்பிக்கு போயிரு அப்படின்னு அனுப்பிச்சிட்டா போதும். அடுத்தது மெமரி, அது ரேம் ரொம்ப கம்மியா இருக்குது, ப்ராசஸர் ரொம்ப கம்மியா இருக்குது. ரவுட்டர்ல வந்து ரேமு, ப்ராசஸர், ரோமு, என்வி ரேமு, ஃபிளாஷ் எல்லாமே இருக்குது இல்லையா? மதர் போர்டு ஸ்பீடு எல்லாமே இருக்கும். அப்போ மதர் போர்டு ரொம்ப புவர் மதர் போர்டு டிசைனு, ப்ராசஸரு அந்த காலத்து செலரான் ப்ராசஸரு,
இன்டெல் கூட கிடையாது அப்படின்லாம் வச்சுக்கோங்க. கட்டாயம் பிஜிபி எனேபிள் பண்ணக்கூடாது. பிஜிபி சப்போர்ட் இருந்தாலும் எனேபிள் பண்ணால் ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். சிறிய லெவலில் எனேபிள் பண்ணிக்கலாம், பெரிய லெவலில் பண்ணக்கூடாது. ஏன்னா ரேம் ரொம்ப தேவைப்படும், சிபி ரொம்ப தேவைப்படும். அப்போ என்ன ஆகும், நெட்ஒர்க்கே ஸ்லோ ஆயிடும். சரி, இப்போ பிஜிபி எங்கெங்கெல்லாம் ரொம்ப அவசியங்கிறதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. என்னன்னா வந்து டிரான்சிட்டர், இது உங்க அட்டானமஸ் சிஸ்டம்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஐஎஸ்பி, இங்க ஒரு கஸ்டமர், நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க, நிறைய கஸ்டமர், ஒரு 10,000 கஸ்டமர். அப்புறமா இங்க இன்னொரு ஒரு ஐஎஸ்பி இருக்குது. அப்போ இந்த கஸ்டமர் இங்க யாரோடையோ பேசணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஐஎஸ்பி போகணும், இந்த ஐஎஸ்பி அடுத்த ஐஎஸ்பிக்கு அனுப்பணும், அடுத்த ஐஎஸ்பி அடுத்த ஐஎஸ்பிக்கு அனுப்பணும், அடுத்த ஐஎஸ்பி, அப்புறம் தான் இங்க வந்து சேரும் ரிமோட் கஸ்டமர். அப்போ இந்த ஐஎஸ்பி கிட்ட பாலிசிஸ் இருக்கும். ஏன்னா எங்கேயோ போற டிராபிக்கை இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி பாஸ் பண்றான். அப்போ இவன் என்ன பண்ணுவான், அக்ரிமெண்ட் போடுவான், உங்களோட ஒரு அமௌண்ட் வாங்குவான், மாசம் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவான். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு பேண்ட்வித் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, இது பேர் தான் டிரான்சிட். டிரான்சிட்னா இந்த டேட்டானுடைய துவக்கமும் இது கிடையாது, முடிவும் இது கிடையாது, நடுவுல இருக்கு. துவக்கம் இது, முடிவு இது. ஆனா நடுவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தலையெழுத்தா, இந்த இதை அனுப்பணும்னுட்டு. அப்போ ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கு பின்னால. ஐஎஸ்பிஸ், அது பேர் தான், அவங்க பேர் தான் ஐஎஸ்பிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அவங்க பேர் தான் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ எல்லா சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் பாலிசி இருக்கும். பாலிசி இருக்கிறதுனால டிரான்சிட் அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு பிஜிபி தேவை. அடுத்தது மல்டி கனெக்ஷன்ஸ். உங்க ஆஃபீஸ்ல 2 இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா உங்ககிட்ட வந்து பாலிசி இருக்கும். இது வழியா முக்கியமான டிராஃபிக்லாம் போட்டோம், இது வழியா கேமிங் டிராஃபிக்லாம் போட்டோம், அந்த மாதிரி இருக்கும். அப்பயும் உங்களுக்கு மல்டிபிள் கனெக்ஷன் இருந்தாலும் பிஜிபி தேவை. ரவுட்டிங் பாலிசி, ஒரு ஸ்பெசிஃபிக் பாத் செலெக்ஷன், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது வழியா தான் பேக்கெட் உள்ள வரணும், இது வழியா தான் பேக்கெட் வெளியே போகணும், அந்த மாதிரிலாம் பாலிசிஸ் எல்லாம் இருந்ததுன்னா கட்டாயம் பிஜிபி வேணும். சுருக்கமாக சொன்னா, டிரான்சிட் அட்டானமஸ் சிஸ்டம் இருந்தாலோ, மல்டி ஹோமிங் இருந்தாலோ, பாலிசிஸ் இன் பாத் செலெக்ஷன், இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் பாத் செலெக்ஷன் இருந்தாலோ பிஜிபி தேவை. பிஜிபி எனக்கு சும்மா எனேபிள் பண்ணதான் தெரியும், பெருசா டியூனிங்லாம் தெரியாது. பாலிசிக்கு ஏற்ற மாதிரிலாம் பாத் செலெக்ஷனுக்குலாம் என்னால் ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ண முடியாது, டியூனிங்லாம் பண்ண முடியாதுன்னா பிஜிபி எனேபிள் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஹோமிங் இருந்துச்சுனாலும் எனேபிள் பண்ணாதீங்க. மெமரி புவர் மெமரியா இருந்தாலோ, புவர் ப்ராசஸர் சிபியூ இருந்தாலோ எனேபிள் பண்ணாதீங்க. அடுத்தது பிஜிபி, நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஒரு பாத் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு. இந்த ப்ரோட்டோகால்ல வந்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஒரு ரிலையபிலிட்டி இருக்கு. ஏன்னா இது டிசிபி பேஸ்ட் ப்ரோட்டோகால். இந்த நடுவில் இருக்கிற ஐஎஸ்பி லேர்ன் பண்ணும். லேர்ன் பண்றது, ஆமா லேர்ன் பண்ணும். ஆனா எல்லா ரவுட்டர்லயும் லேர்ன் பண்ணாது. பழங்காலத்துல எல்லா ரவுட்டர்லயும் லேர்ன் பண்ணும். ஐஎஸ்பி எல்லா ரவுட்டர்லயும், ஐஎஸ்பிக்குள்ள ஒரு 10 ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சின்ன நம்பர் சொல்றேன், அந்த 10 ரவுட்டர்லயும் அது லேர்ன் பண்ணும். ஆனா இப்போ வந்து எம்பிஎல்எஸ் விபிஎன்லாம் வந்த பின்னாடி எட்ஜ் ரவுட்டர்ஸ் மட்டும் தான் லேர்ன் பண்ணும். எட்ஜ் ரவுட்டர், அப்புறமா உள்ளுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ரவுட்டர் வச்சிருப்பாங்க, அதுல மட்டும்தான் லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு ரெகுலரா வந்து ஒரு ஐஎஸ்பி ஆஃப் ஐஎஸ்பிக்கு வேலை செய்யறேன். நான் எப்பயும் போல ஃப்ரீலான்சராக தான். அவங்க கிட்ட மாச சம்பளத்துக்குலாம் வேலை செய்யறது இல்லை. இப்போ அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஐஎஸ்பி, அவங்களுக்கு கீழே தான் இந்த ஏர்டெல் மாதிரிலாம் ஆட்கள் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நான் சொல்றது வேற நாடு, இந்தியா கிடையாது. அப்போ இந்த நிறைய ஐஎஸ்பி, ஆரஞ்ச், அப்புறமா வந்து மோனா, அப்புறமா வந்து ஸ்கை விஷன்,
அப்புறமா வந்து விடிஐ, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐஎஸ்பிஸ் அந்த நாட்டில் இருக்குது. இவங்களுக்கு கஸ்டமர் பொறுத்த வரைக்கும், இப்போ நம்மள மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பெரிய ஐஎஸ்பி. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஐஎஸ்பி அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான்றது யாருக்கும் தெரியாது. அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நான் ரெகுலராக ஒரு அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்றாச்சும் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் பண்ணிட்டு வர்றது வழக்கம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐஎஸ்பி அவங்களோட கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே மற்ற காண்டினென்ட்டுக்கு கடல் வழியாக ஃபைபர் போட்டிருக்காங்க. வெவ்வேறு காண்டினென்ட்டு, யூரோப்பு, ஆப்பிரிக்கா, இப்படி உள்ள எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இதுதான் ஒரே கேட்வே. இந்த ஃபைபர் தான் வந்து மற்ற உலகத்துக்கு இந்த உலகத்தை கனெக்ட் பண்ற வழி. அது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு இந்த ஃபைபர்லாம். இப்போ ஏதாவது ஒரு கலவரமா, இங்க 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 ஒரு எட்ஜ் டிவைஸ் ஆஃப், ஒரே ஒரு டிவைஸ் தான், இதை ஆஃப் பண்ணா போதும், இவங்க அது மொத்த நாட்டுக்கும் இன்டர்நெட் கட் ஆயிடும். இந்த டிவைஸை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஸோ நான் இவ்வளோ பெரிய ஐஎஸ்பி பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த அந்த ஐஎஸ்பியில மொத்தமே எவ்வளவு தெரியுமா இருக்குது? ஒரு 8 சுவிட்ச் இருக்குது, அப்புறம் ரெண்டு ஏஎஸ்ஆர் இருக்குது, அவ்வளவுதான். மொத்தமே இவ்வளவுதான். மொத்தமே இவ்வளவுதான். ஆனா இந்த ஏஎஸ்ஆர் டிவைஸ் ரொம்ப பெருசு. இந்த காண்டினென்ட்ல இருந்து பல லட்சக்கணக்கான ரூட்ஸ், இந்த காண்டினென்ட்ல இருந்து பல லட்சக்கணக்கான ரூட்ஸ் எல்லாம் இங்க லேர்ன் பண்ணிருக்கு. ரெண்டு ஏஎஸ்ஆர்ல லேர்ன் பண்ணிருக்கு. இங்க இருந்து அளவா எல்லாத்தையும் கொடுக்காம அளவா அவங்களுடைய அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்றார் போல ரூட்ஸை கொடுத்துருக்கு. கீழே மீதிக்கெல்லாம் டிஃபால்ட் ரூட்டை கொடுத்துருக்கு. ஸோ இது பெரிய இல்ல, ஜியோ பிஎஸ்என்எல் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அவங்களாம் ஈக்குவல் தான். அவங்களாம் வந்து ஈக்குவலா வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் மேல ஒண்ணு இருக்குது. அவங்க வந்து அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாதிரி குறுகிய லெவல்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. முழுசா கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புறேன். சரி, நான் டாட்டாலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து இந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு வந்து பர்மிஷன்ஸ் இல்லை அப்போ. அதனால எனக்கு தெரியல. சரி, இப்போ ஆமா ஆமா, உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆமா, ஏன்னா டிஃபால்ட் ரூட் இருக்கிறதுனால டிரான்ஸ்லேட் பண்ணும். கட்டாயம் தெரியும். இல்ல, பாகிஸ்தான் கொடுக்காது, வேற நாடு. அவங்களுக்குள்ள கண்ட்ரிஸ்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்ல வந்து ஃபுல் ரவுட்டிங் டேபிள் ஷேர் பண்ணணும்னு அக்ரிமெண்ட் இருக்கு. அது வந்து கொடுக்கும், எல்லா ரூட்டும் கொடுக்கும். இப்போ சைனா கூட எல்லா ரூட்டுமே போகும். சைனா தான் ஃபில்டர் பண்ணும். எனக்கு வேணாம், எனக்கு கூகுள் வேணாம் அப்படின்னு ஃபில்டர் பண்றது சைனா தான். போறது எல்லாம் போகுது. சரி, இப்போ பிஜேபி வந்து டிசிபி பேஸ் ப்ரோட்டோகால் நம்ம நேற்று அந்த சின்னாக்கெல்லாம் பார்த்தோம், ரிவைஸ் பண்ணோம். ஆனால் நம்ம இன்னும் லைவா கிளாஸ்ல பார்க்க போறோம் அடுத்தது. சரி, பிஜேபி வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா உடனே அந்த சேஞ்சஸ் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கும். அந்த சேஞ்சஸை மட்டுமே அனுப்பும், இன்க்ரிமெண்ட்ல அனுப்பும், மொத்தத்தையும் அனுப்பாது. இதுக்கு முன்னால் அனுப்புனதெல்லாம் அனுப்பிட்டு இருக்காது. இதுக்கு முன்னால் அனுப்புனதுல என்ன மாற்றமோ அந்த மாற்றங்கள் மட்டும் வரும். இல்ல புதியதா ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை மட்டும் அனுப்பி வைக்கும். ஸோ அப்படி பண்றதுனால தேவையில்லாத பேண்ட்வித் யூட்டிலைசேஷன்
அவாய்ட் பண்ண முடியுது, தேவையில்லாத சிபி யூட்டிலைசேஷன் அவாய்ட் பண்ண முடியுது. என்னோட பிஜிபி வந்து நெய்பர் எல்லாம் டிஸ்கவர் பண்ணாது. நான் ஏற்கனவே சொன்ன இது டிசிபி பேஸ்ட் ப்ரோட்டோகால். நெய்பரை நாம தான் கன்ஃபிகர் பண்ணணும். நெய்பர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்பொழுது அந்த 3-way ஹேண்ட்ஷேக் முடிஞ்ச பின்னாடி ஓப்பன் மெசேஜ் அனுப்பி ஓப்பன் கன்ஃபார்ம்னு ஒன்று வரும். 2 பேருக்கும் கன்ஃபார்ம் ஆன பின்னாடி கீப் அலைவ் அமைச்சிப்பாங்க. 60 செகண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ரவுட்டரும் என்ன பண்ணும், கீப் அலைவ் பேக்கெட்டை அனுப்பும். எவ்ரி 60 செகண்ட் கீப் அலைவ் பேக்கெட்ஸ் அனுப்பும். சரி, அடுத்தது பிஜிபி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபுல் ஆஃப் அட்ரிபியூட்ஸ், ரிச் இன் மெட்ரிக் கால்ட் அட்ரிபியூட். அதை பயன்படுத்தி நம்மளால வந்து பாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி டியூனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், இந்த கதையை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இட் இஸ் டிசைன்டு டு சப்போர்ட் ஹியூஜ் இன்டர்நெட் நெட்வொர்க், உலகத்தையே கனெக்ட் பண்ணுறதுக்கு. ரைட், பிஜிபியில் வந்து 3 வகையான டேபிள்ஸ் நம்ம பார்க்கலாம். நெய்பர் டேபிள். நெய்பர் நம்ம கன்ஃபிகர் பண்ணாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ண பின்னாடி அது ஸ்டேட்டஸ் மாறும். அது ஆட்டோமேட்டிக்காக நெய்பர் டேபிள் நம்ம அதை பார்க்கலாம். ஆக்டிவ் ஸ்டேட்டு, ஐடியல் ஸ்டேட்டுலாம் நம்ம பின்னால் படிக்க போகிறோம். அதனால நம்ம அங்கே நெய்பர் டேபிளில் பார்த்துக்கலாம். பிஜிபி டேபிளில் வந்து என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் நாம் அட்வர்டைஸ் பண்ணுறோம், என்னென்ன ரூட்லாம் மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம், அந்த அந்த டெஸ்டினேஷன்ஸ்க்கெல்லாம் உள்ள ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம வந்து பிஜிபி டேபிளில் பார்க்கலாம். இப்போ இந்த நெய்பர் டேபிள் வந்து ஷோ ஐபி பிஜிபி நெய்பர்னு போட்டாலே வரும். ஷோ ஐபி பிஜிபி நெய்பர், இல்லைன்னா ஷோ ஐபி பிஜிபி சம்மரின்னு போட்டாலும் நெய்பர்ஸை பார்க்கலாம். பிஜிபி டேபிளுக்கு வெறும் ஷோ ஐபி பிஜிபி போட்டால் போதும். ஷோ ஐபி பிஜிபி போட்டாலே இந்த பிஜிபி டேபிளை பார்க்கலாம். ரவுட்டிங் டேபிளில் வந்து பெஸ்ட் ரூட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஷோ ஐபி ரவுட்னு போட்டாலும் சரி, ஷோ ஐபி ரவுட் பிஜிபின்னு போட்டாலும் சரி, இது பிஜிபி ரூட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும். ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3-way ஹேண்ட்ஷேக் முடிஞ்சதும் ஓப்பன் மெசேஜுங்கிற ஃபர்ஸ்ட் பேக்கெட் போகும். அப்புறம் ஓப்பன் கன்ஃபார்ம்லாம் ஆன பின்னாடி கீப் அலைவ் போகும். கீப் அலைவ் வந்து 60 செகண்டுக்கு ஒரு முறை போகும். அப்டேட்ஸ் எப்போ போகும்னா, எப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆட்ரிபியூட் மாற்றுறீங்களோ இல்லை பாதை மாறுதோ அப்போல்லாம் வந்து அப்டேட்ஸ் போகும். எப்போல்லாம் எரர் நோட்டீஸ் பண்ணுதோ, ஏற்கனவே இருந்த ஆட்ரிபியூட் மாறுது, எரர் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த எரரில் நோட்டிஃபிகேஷனாக. இதுதான் வந்து டைப் ஆஃப் மெசேஜ். டைப் ஆஃப் மெசேஜ் வேற, பிஜிபி அட்ஜசன்சி ஸ்டேட் வேற. அட்ஜசன்சி ஸ்டேட்டில் தான் கனெக்ட், ஓப்பன் சென்ட், ஓப்பன் கன்ஃபார்ம் அதெல்லாம் வரும். இங்கே வந்து மெசேஜ் டைப் தான் பார்க்குறோம். ஓப்பன் மெசேஜ், கீப் அலைவ் மெசேஜ், அப்டேட் மெசேஜ், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ், 4 டைப்ஸ். ஓப்பன் மெசேஜில் என்னென்ன போகும்? ரவுட்டர் ஐடி, ஹோல்ட் டைம். கீப் அலைவ் வந்து சும்மா ஒரு ஹார்ட் பீட் மாதிரி. அப்டேட்டில் என்ன போகும்? புதியதாக வந்த நெட்வொர்க்கு பற்றி, அப்புறமா வந்து ஒரு பாதையில் ஏற்படுகிற ஆட்ரிபியூட் மாற்றங்கள், அதெல்லாம். நோட்டிஃபிகேஷன் வந்து டோட்டலாக ஒரு நெட்வொர்க் டவுன் ஆகுது, அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன். ரைட், ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அதாவது டியூவல் ஹோமிங், மல்டி ஹோமிங், என்ன மாதிரி ரவுட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம் 2 ரவுட்டருக்கு மத்தியில். அப்புறமா என்ன பார்த்தோம், யாரெல்லாம் பிஜிபி எனேபிள் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் பண்ணலாம். அப்புறமா வந்து ஐஜிபி, இஜிபி, பிஜிபிக்கு உள்ள வித்தியாசங்கள். அப்புறமா வந்து பிஜிபி, ஒய் பிஜிபி கால்ட் பாத் வெக்டர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு பார்த்தோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெசேஜ் டைப்ஸ் பார்த்தோம் கடைசியாக, இல்லையா? ஸோ